அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்து சுற்றிலும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளுடையும் கிரகங்களும் பஞ்சபூதமுடைய ஆற்றல் நிறைந்துள்ளன. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவர் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவர் பிறந்த தமிழ்நாடு. வள்ளலார் பிறந்த தமிழ்நாடு, வள்ளலார் பிறந்த தமிழ்நாடு. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இப்படி கல்வியில சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடு. இதில் ஏகப்பட்ட வேறு சித்தர்கள் ஞானிகள் யோகிகள், அதாவது உலகத்துக்கே வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. உலகத்துக்கே சித்தர்கள் ஞானிகள் உருவான இடம் தமிழ்நாடு தான். இந்தியாவுக்கே முதன்மையாக இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு தான். இங்கே தான் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் தேவர்கள்லாம் பிறந்த இடம் இங்கே தான். தேவர்கள் நடமாடிய இடம் இங்கே. இப்போவும் சித்தர்கள் நடமாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால வள்ளுவர் இந்த உலகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் வள்ளுவர் தெரியுது. தமிழ்நாட்டில் பிறந்தவர். கம்பன் அதே போல கம்ப ராமாயணமே எழுதினவர். வள்ளலார் அதே போல வள்ளுவர் போலவே எல்லா நாடுகளுக்கும் இப்போ பரவி இருக்குது. சன்மார்க்கம், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு வளர்மா என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்ம உடம்பை தான் பார்க்க சொல்றாரு. உடம்பை பொன் போல பார்த்துங்க, பொண்ணை விட மேலாக உடலை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். ஏன்னு கேட்டால் இந்த உடம்பு இங்க உயிர் விளையிடும். அதனால இந்த உடம்பை பொன் போல பார்த்துங்க அப்படின்றார். இப்போ நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு காரணம் ஆஸ்மா வருது அப்படின்னு சொன்னால், ஆஸ்மா நுரையீரல் பாய்ச்ச போகிறது தான் ஆஸ்மா வருது. நுரையீரல் பாதிப்பு யாருக்கு இருக்கிறதோ அப்பொழுது தான் ஆஸ்மா உண்டாகுது. நுரையீரல் பலகீனமாக இருக்குது அப்படின்னு போது. அதில் மஞ்சள் காமாலை அப்படின்னு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது. கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் மஞ்சள் காமாலை வரும். இவ்வளோ சர்க்கரை நோய் இப்போ உலகம் முழுவதும் இருக்குது. 75 பங்கு சர்க்கரை நோய் இருக்குது. அதுக்கு காரணம் கணையம். கணையம் சரியாக வேலை செய்யவில்லை. அதே போல் குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா நிறையா பேர் நிறையா ஒரு 75% பேருக்கு இப்போ புத்திர பாக்கியம் குழந்தை இல்லை, குழந்தைலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பீஜம்ன்ற ஒரு பீசம் அப்படின்ற ஒரு உறுப்பு பாதிச்சிருக்கு. அதனால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அந்த சுவாதிஷ்டான சக்கரம் பாதிப்பானால் பீசம் பாதிப்பாகும் அப்படின்றது. அப்போ அந்த சுவாதீன சக்கரத்தை நம்ம சொல்லணும், அதை கவனிக்கணும். அடுத்தது மணிபூரகம், தொப்புள். அந்த மணிபூரக சக்கரம் நல்ல முறையிலே இயங்கினால் இந்த குழந்தை பாக்கியம், கர்ப்பப்பை கோளாறு, உடல் கோளாறு, அனைத்து கோளாறுக்கும் அனைத்து நோய்களுக்கும் ஒரே சக்கரம் தொப்புள் மணிபூரகம். மணிபூரக சக்கரத்தை இயக்கினால் எப்படி இயங்கும் என்றால், அது இம் என்ற வார்த்தைக்கு இயங்கும். எப்படி அது இம்ன்ற நீங்கள் தவம் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, சன்மார்க்கத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பரவாயில்ல,
இதுக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் அந்த இம் சொன்னீங்கன்னா அந்த தொப்புள் உள்ளே போயிட்டு வெளியே வரும், வயிறு உள்ளே போய் வரும். ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வயிறு உள்ளே போயிட்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் அந்த இம் என்ற அந்த ஆ என்றது அடிவயிறு, இம்ன்றது இங்கே மூளை, ஊன்றது இருதயம். இந்த நுரையீரல் பாதிப்புக்கு ஊ. யாருக்கெல்லாம் நுரையீரல் பாதிப்பு இருக்குதோ அவங்க அந்த ஊ சொல்லணும் தினமும் ஒரு 5 நிமிஷம். ஆனால் பொதுவாக எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடியது ஆ. அதை நேராக உட்காந்து லேசாக காற்றை உள்ளே இழுத்து ஆ சொன்னீங்கன்னா அந்த வயிறு உள்ளே போகும், தொப்புள் கரெக்டாக உள்ளே போய்ட்டு வரும். அங்கே இருக்கக்கூடிய விஷ காற்று வெளியாகும். அப்போ தொப்புள் அந்த சக்கரை சுயல ஆரம்பிக்கும். தொப்புள் மட்டும் உங்களுடைய சிந்தனை வைத்தால் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தலாம் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, சர்க்கரை நோய், மஞ்சள் காமாலை, ஆற்று கோளாறு, வயிறு சம்பந்தமான கோளாறு, பித்தப்பை கோளாறு, அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது ஒரே சக்கரம் மணிப்புரகம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த மணிப்புரகத்துக்கும் அண்டத்துக்கும் ஒரு தொடர்பு இதுதான், தொப்புள் கொடி உருவம். அதுவும் நம்ம கருவறையில் நம்ம வயிற்றில் இருக்கும்போது தொப்புள் கொடி மூலமாக தான் நமக்கு உணவு வந்தது. அந்த தொப்புள் கொடி மூலமாக தான் நம்ம காற்றை சுவாசித்தோம். அங்கே இந்த வெளிக்காற்றா வந்தது. நம்ம கருவறையில் வயிற்றில் இருக்கும்போது, தாய் வயிற்றில் இருக்கும்போது வெளிக்காற்று கிடையாது இல்லை. அங்கே என்ன காற்று? பிராண காற்று, உயிர் காற்று. அந்த காற்று தான் நம்ம இந்த சிரசு வரைக்கும் சுவாசிக்கிட்டு இருந்தோம். அப்போ உடம்பு சிரசு சுவாசிக்கும் போது உடம்பு அது மட்டும் அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. எல்லா உறுப்பும் கட்டிகிட்டு இருக்காங்க, எல்லா உறுப்பும் ரெடி ஆகுது. அப்போ அந்த அந்த பிராண காற்று தான் மூச்சு காற்று. மூச்சு காற்று வழியாக லேசாக அப்படி உள்ளே இழுங்க. ஏன்னா 12 அங்குலம் அந்த காற்று வெளிவருது, 4 அங்குலம் செலவாகி போகுது, 8 அங்குலம் தான் உள்ளே போகுது. அதுதான் சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் இந்த காற்று வெளியே போகுது இல்லை பிராணன், ஏண்டா என் பிராணனை வாங்குற அப்படின்னுவாங்க பெரியவங்க. யாராவது போய் சொல்ல பண்ணாக்கா ஏண்டா என் பிராணனை வாங்குற அப்படின்னுவாங்க. அப்போ அந்த பிராண காற்று 4 அங்குலம் வேஸ்ட் ஆகும். அதான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த காற்றை லேசாக இழுங்க, லேசாக நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்தா அதுவே ஏறுன்றாங்க. எப்படி? நேராக தொண்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து அந்த காற்றை கமிச்சோம்னா அது 2 நாசி துவார வழியாக உள்ளே போயிட்டு 2 ஒன்றா கூடி உள்நாக்கு மேலேறி அது உச்சிக்கு போயிட்டு அந்த மருந்து இறக்கும். அங்கே தான் நல்ல மருந்து இருக்குது. அதே போல் தொப்புளுக்கும் நம்முடைய சிரசுக்கும் ஒரு நாடி ஓடிட்டு இருக்கு. அதான் தர்மச்சால நாடின்னு சொல்லுவாங்க, அக்னி நாடின்னு சொல்லுவாங்க. தொப்புளுக்கும் சிரசுக்கும் ஒரு நாடி ஓடிட்டு இருக்கு. இது நாம் தாய் வயிற்றில் இருக்கும்போதே ஓட நாடி அது. ஆகினால நீங்கள் அந்த தொப்புல அந்த மணிப்புரக சக்கரத்தை நினைக்கும் போது அனைத்து நோய்களும் குணப்படும். தொப்புள் கொடி இருந்து ரவோண்டு வெந்நீரில் ஊற வச்சு போட்டாலே எப்பேற்பட்ட நோய் குணமாகும். ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய தொப்புள் கொடி இருந்து அதில் வெந்நீரில் ஊற வச்சு அந்த வெந்நீரை ஊற்றினாவே உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும். தொப்புள் கொடி அவ்வளோ பெரிய மருந்து. இந்த பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா தொப்புள்லேருந்து ஒரு தாமரை போகிற மாதிரியே அது மேலே பிரமா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலை போட்டிருப்போம். தொப்புள் கொடிக்கும் நமக்கு அண்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அண்டத்தில் இருக்கிறதுல அந்த பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது போல் அதனுடைய தொடர்பு நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதில் 64 கோடி காற்றினுடைய பேதம் இருக்குதான். 64 கோடி காற்று இருக்குது. அதில் முக்கியமான காற்று 10, அதில் முக்கியமான காற்று 2. ஒன்று அபானன், ஒன்று பிராணன்.
அபானம் என்ன செய்யும்? மலை ஜலங்களை கழிக்கும். குழந்தைய பிரசவ காலத்தில் குழந்தைய வெளித்தள்ளும். அது வெளித்தள்ளலன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அபானம் வந்து இயங்கலைன்னா இப்போ சுகப்பிரசவம் ஆகாது. அதுக்கு அதான் வேலை. அதே போல் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் 48 நாள் இந்த உடம்புல அந்த அபானம் இருக்கும். அது இருக்கும்போது முடி வளரும், நகம் வளரும். இறந்து போனவங்களுக்கு முடி நகமும் 48 நாள் வளரும். அதான் 48 நாள் வரைக்கும் வந்து இந்த ஒரு மண்ணான புதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த 48வது நாள் தான் அது வந்து இந்த உடம்பை வேங்க வச்சுட்டு நார வச்சுட்டு வெளியே கிளம்புது. ஆகினால இப்போ 2 காற்று தான் இருக்குது. மற்ற காற்று வந்து நம்ம உணர முடியாது. காற்று இது வந்து அபானம் வந்து ஆசனம் வழியாக இது போயிட்டே இருக்கும். அபானம் அப்போ அப்படின்வான். ஏன்னு கேட்டால் அவ்வளோ வயிற்றில் ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கும். அது வெளியே போன உடனே அப்போ அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ பிராணன் எந்த நேரம் போயிட்டே இருக்கும். நீ காமிச்சாலும் சரி, நீ கூப்பிட்டாலும் சரி, நீ மதித்தாலும் சரி, மதிக்காட்டாலும் சரி, அது போயிட்டே தான் இருக்கும். அது மாடும் போயிட்டு அது மாடு வந்து இருக்கும். அதை தான் சித்தர்கள் வந்து அதை மதிங்கன்னு சொன்னாங்க. காற்றை மதிங்க, காற்றை ஏற்றி இறக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏற்றி இறங்குது. அது வேலை செய்யுது. அது எங்கே போகுதுன்னு கேட்டால் நேராக நுரையீரலுக்கு தான் போகுது. உச்சிக்கு போகல. பிராணக்காற்று போகுது, அது ரத்தத்து மூலியமாக போகுது பிராணம். ஆனால் உச்சிக்கு கீழே இந்த காற்று ஏறாது. இதை நீங்கள் தான் ஏற்றி விடணும். இது மேல் வாசலுக்கு நீங்கள் ஏற்றுங்க, கீழ் வாசலுக்கு அனுப்பாதீங்க. கீழ் வாசலுக்கு தான் அதிகமாக போகும். அதை மறித்து தான் மேல் வாசலுக்கு அனுப்புறது. ஒரு ஆற்றுலேருந்து ஒரு தண்ணி வருது ஏரிக்குன்னு சொன்னால் வழியில் இருக்கிறவங்க கொஞ்சம் மறிச்சியாக அவங்க கொல்லி அந்த நிலத்துக்கு பாசுவாங்க. அதுபோல் நம்முடைய அந்த மூச்சு காற்றை மறித்து தான் நம்ம உயர ஏற்றுறோம். நம்ம ஒன்றும் மறிக்கலை. நாக்கை மடக்கி வச்சோம்னா உள்நாக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். அது நாளாகும். அப்படி மடக்கி நீங்கள் பழகும்போது அந்த காற்று வந்து இது மேலே பட்டு உள்நாக்கோடு ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே ஓப்பன் ஆகிடும். ஆனால் தினமும் நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்தாலே அந்த காற்று அழகாக ஏறும். அதுக்கு வந்து 5 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 நிமிஷம் உட்காந்தாலும் சரி, முதுகு தொண்டு நேராக இருக்கணும். அவ்வளோதான். நேராக இருந்தால் அந்த காற்று வேலை செய்யும். அப்போ பிராணனை உள்ளே அதிகமாக இழுத்து வச்சவங்கெல்லாம் 3000 ஆண்டு 4000 ஆண்டு இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. 800 வருஷம் அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. அப்போ அந்த காற்றை வந்து கணக்கானிங்க அந்த காற்றை நடுநாடின்னு சொல்லுவாங்க. அந்த நடுநாடியோடு நீங்கள் ஒன்று கூடி அதை மேலே ஏற்றிட்டின்னு சொன்னால் அந்த நாக்கு போய் அந்த காற்றானது மேலே போயிட்டு நாக்கு அடியில் இனிப்பு சுவை ஊறுமா. இந்த காற்று மேலே போனதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நாக்கு அடியில் ஒரு இனிப்பு சுவை உண்டாகும். முதல் அமுதம் அது. 2வது அமுதம் உள்நாக்கு மேலே சர்க்கரை பாகு மாதிரி இனிக்கும். உள்நாக்கு இருக்குது, அதுக்கு மேலே சர்க்கரை பாகு மாதிரி இனிக்கும். 3வது அமுதம் மூக்கு முனையில் இளம் இனிப்பு, லேசான இனிப்பு. இந்த மூக்கிலேருந்து வரக்கூடிய ஒரு வேர்வையானது இந்த நுனியில் உள்பக்கம் இனிப்பாக இருக்குமா. 5வது அமுதம் மகா இனிப்பாக. அது 5வது அமுதம் மகா இனிப்பு. 5வது அமுதம் உண்டவர்கள் அழியா தேக சித்தி பெறுவார்கள். 5வது அமுதம் உண்டவர்கள் அவங்க தான் இப்போ வள்ளல் பெருமான் 5வது அமுதத்தை உண்டார். இந்தா அருள் அமுதம் நான் அருந்த நந்தா மணி விளக்கே நாண நடத்தரசே என் உரிமை நாயகனே, என் உரிமை நாயகனே, நீதான் என்னுடைய உரிமை நாயகன். நீ இல்லைன்னா நான் இல்லை. மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் அப்படின்னார். அப்படி மறந்துட்டா போச்சு, உன்னை மறவேன் அப்படின்ற. அப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் காற்றை சேமிக்கணும். பணத்தை சேமிக்கிறோம். நம்ம வங்கியில் கொண்டு போய் பணத்தை சேமிக்கிறோம்.
ஆனால் உடம்புக்கு நோய் வராமல் காற்றை சேமிக்கணும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. எழுதாத புத்தகத்தின் ஏட்டின் பொருளை திரளாத கண்ணி தெளிந்து இருந்து ஓதுவாள். அப்படின்னா எழுதாத ஏட்டு, எழுதுனாதானே ஒரு ஏட்டில் படிக்க முடியும். எழுதாத ஏடுன்னு சொல்கிறார். எழுதாத ஏட்டின் பொருளை, அங்கே எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்கிறார். திரளாத கண்ணின்னா அந்த கண்ணி திரளலை அப்படின்னா அது பழைய தமிழ் அப்படின்னு கேட்டால் அது பொண்ணை ஏசி அட்டன் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்தில் மேஜர் ஆகலன்னு சொல்லுவாங்க. அப்போ திரளாத கண்ணி தெளிந்திருந்து ஓதுவாள். அவன் திரளவே இல்லை, அவன் மேஜர் ஆகலை அப்படின்னு சொல்கிறார். மலராத பூவின் மதுவை, மலராத பூவில் எப்படி மது இருக்கும்? மலராத பூன்னும் போது அதில் அர்த்தம் இருக்குது. மலராத பூவின் மதுவை பிறவாத வண்டு உண்ண முடியுமா? பிறவாத வண்டு, ஒரு வண்டு பிறந்திருந்தால் தானே அதை போய் அதை தேனை சாப்பிட முடியும். அப்போ பிறவாத வண்டு எப்படி உண்ண முடியும்? மலராத ஒரு மலர் மலர்னா அதில் இருக்கிற தேனை எப்படி எடுக்க முடியும்? அதுபோல நம்முடைய உடலில் இருக்கின்ற குண்டலினி என்ற கன்னிப்பெண், அந்த கன்னிப்பெண்ணை நாம் அணுகினால் அவள் நமக்கு அருளாளர்களின் எழுதாத புத்தகத்தின், நம்முடைய முன்னோர்கள் அவங்க எழுதி வைக்காத, அவங்க எழுதாத புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதாதெல்லாம் இந்த அம்மா சொல்லுவாங்களாம். இந்த கன்னி நாம் அணுகினால், அவங்கள அணுகணும், அவங்கள அன்னாடம் போய் நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்கள நினைக்கணும். பார்க்க முடியாது, உணரணும். அந்த இடத்துல உணர்வு வைக்கணும். மூலாதாரத்தில் தான் முதல்ல உணவு வைக்கணும். மூலாதாரத்தும் புருவமத்தியும் முதல் வைப்பாங்க. சிற்சபின் கண்ணி அப்படின்னு சொல்லுவார். அருளாளர்கிட்ட அதாவது இப்போ வள்ளலார் 6000 பாட்டு எழுதுனாருன்னா அவர் எப்படி எழுதினாரு? அந்த அம்மா சொல்லி கொடுத்தது தான். திரளாத கன்னி, மலராத பூ. அந்த அம்மா மலராத பூ. ஏன்னா அது தனியாக பிறக்கலை. பிறவாத வண்டுன்னா அது தனியாக பிறந்தது. நாம் பிறந்தோம், நம்ம உள்ள அது இருக்குது. அதனால தான் பிறவாத கன்னி, அந்த பிறகலை. மலராத பூ உள்ளதாக இருக்குது, நம்ம உள்ள இருக்குது. அதனால் பிறவாத வண்டு உண்ண முடியுமா அப்படின்னா அந்த வண்டு தான். யார்? கன்னி தான். அதான் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சான் பாம்பு போல இந்த மூலாதாரத்தில் சுழண்டு இருக்குது, முதுகு தண்டில். அந்த குண்டலை மூலமாக தான் நீங்கள் படிக்க முடியும். சொல்லலாம் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் அற்புதமாக இருக்கும். இப்போ என்ன நடக்க போகுதுலாம் சொல்லலாம். அந்த அம்மா தான் உள்ளே இருந்து சொல்லுவாங்க. அதனால் அதுதான் சொல்லுவார். எழுதாத ஏட்டினில் பொருளை சொல்லுவாங்க. திரளாத கண்ணி தெளிந்திருந்து ஓதுவாள். மலராத பூவின் மதுவை பிறவாத வண்டு உண்ண முடியுமா அப்படின்னா அவங்க சாப்பிட்றதில்ல, நமக்கு தான் அவங்க ஓதுறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. அது பிறவாத வண்டு நம்ம உள்ளே இருக்குது. ஒரு மாம்பழத்தில் அறிஞ்சு பார்த்தோம்னா உள்ளே வண்டு இருக்குது. அந்த வண்டு எப்போ போச்சுன்னா பூ இருக்கும்போது போச்சு. பூவிலே அந்த வண்டு உண்டாயிடுது. அப்புறம் காய் பெருசாகும் போது வண்டு உள்ளே இருக்குது. அந்த வண்டுக்கும் காற்று போகுது, பிராணம் போகுது. பிராணம் போகிறதுனால அது உயிராக இருக்குது அந்த வண்டு. அந்த மாங்கொட்டமில் ஒரு கல் உள்ள இருக்கிற தேரை பல ஆயிரம் வருஷம் உயிரோடு இருக்குது. அப்போ இது என்ன ஆகாரம் சாப்பிட்டுது? ஆகாரமே சாப்பிடல. எதை சாப்பிட்டது? பிராணனை சாப்பிட்டுனே இருந்து. பிராணனை அப்படியே ஏற்றி இறங்கிட்டே பிராணனை அது தாவத்திலே இருந்தது. அப்போ அமுதம் உண்டுது. அமுதம் சாப்பிட்டது. உடம்பு அழியில், உயிர் போகல. 5000 வருஷம் 6000 வருஷம் கூட கல்லுக்குள்ளே இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா செலவடிக்கிறவங்க போய் அந்த கல்லை கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அந்த செலவடிக்கிறவர் என்ன பண்ணுவார்? தண்ணி ஊற்றுவார் அந்த கல் மேலே. தண்ணி ஊற்றினாருன்னா அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல எல்லா இடமும் காஞ்சிடணும். எந்த இடம் காயலையோ அது உள்ள தேரை இருக்குதுன்னு அவர் கரெக்டாக சொல்லுவார். எந்த இடம் காயாத இருக்குதோ, ஈரம் இருந்ததுன்னா அந்த இடத்துல தேரை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க செலவடிக்கக்கூடிய சிற்பிகள். அந்த கல்லை நீக்கிடுவாங்க. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலே அது போல் நந்தி ஒன்று, பெரிய நந்தி பார்த்தீங்கன்னா உரமாக வச்சுருப்பாங்க. அது உள்ள தேரை இருந்தது, ஆளை வைக்கலன்னு சொல்கிறாங்க.
பெரிய நந்தி முதல் செஞ்ச நந்தியை தண்ணி ஊற்றி பார்க்காம செஞ்சுட்டுருக்காங்க. பிறகு தண்ணி ஊற்றி பார்த்தாக்கா அந்த இடத்துல ஈரம் இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு தொலை போட்டாக்கா அங்கேருந்து தேரை வெளிவருது. அதுபோல் இப்படிலாம் இறைவனுடைய அருள், அதாவது இந்த உயிர்காற்று, பிராணக்காற்று, அதுக்கு எப்படி கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் அனுப்பி இறைவன் வந்து அந்த காற்றை அனுப்பிச்சின்னு தான் இருந்தான். காற்றுல தான் வாழ்ந்தது. காற்றை மட்டும் சுவாசம் ஒழுங்காக நடத்தினால் பல ஆயிரம் வருஷம் கூட வாழலாம்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் வருஷம் கூட இந்த காற்றால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றையே சாப்பிட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதான் சொல்கிறார், நீங்கள் காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுங்கள். பட்டினத்தார் சொல்கிறார், காற்று இருக்கும்போதே தூற்றி கொள்ளுங்கள். என்னை பெற்ற தாயாரும் பிணம் என்றால் பாருங்கள், அந்த காற்று என்னை விட்டு போயிடுச்சு. இந்த காற்று என்னை விட்டு போன உடனே என்னை பெற்ற தாயாரும் பிணம் என்றால், பொன் பெற்ற மனைவியும் பிணம் என்று புலம்பினால், அதாவது மனைவியும் இப்போ இது பிணமாகி போச்சு, செத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. பொன் பெற்ற மனைவியும் பிணம் என்றால், நான் பெற்ற மைந்தரும் பின் வந்து பிணம் என்று பலப்புறமாக குடம் உடைத்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைகள் வந்து பிணம் இறந்துட்டாரு, பிணத்தை தூக்கின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சமாதி வச்சு கடைசியில் அந்த குடத்தை எடுத்துன்னு போவாங்க. ஒரு குடம் எடுத்துன்னு போய் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு துவாரம் போட்டு அந்த தம்பி தள்ளுவான் இப்படி புறங்கையால். இந்த கையால் தள்ளினா வரமாட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி தள்ளனா வருவாங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு பிணம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த ஊர்லேருந்து தண்ணி இப்படி தெளிச்சிட்டு போவாங்க. சாணம் இப்படி தெளிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லின்னு போகிறாங்க எல்லோருக்கும். அதுதான் ஒரு இதுதான், அது வரமாட்டாங்கன்றது தான் நம்ம இப்படி தெளிச்சிட்டே போவாங்க. கொஞ்சம் தூரம் போவாங்க அது பின்னாலே. அதேபோல் அந்த பையனை என்ன பண்ணுவான், அந்த சமாதியில் இப்படி தள்ளுவான். இனிமேல் ஒரு வரமாட்டார் அப்படின்னு தள்ளுவான். முதல் ஒரு பத்தில், ரெண்டாவது ஒரு பத்தில் போடுவாங்க. அதையும் இப்படியே தள்ளுவான், வரமாட்டார். மூணாவது ஒரு பத்தில் போடுவாங்க. அப்படியே இப்படி தான் தள்ளுவான். அப்படி தள்ளிட்டு அது என்னன்னு கேட்டால், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க உடம்புல இருந்தாங்க. பிரம்மா தொப்புளில் இருந்தார், விஷ்ணு மார்பில் இருந்தார், ருத்ரன் சிரசில் இருந்தார். இவங்க 3 பேரும் வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னா 3 பத்தில் போட்டு 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க. இந்த 9 வாசல் உள்ள ஓட்ட உடம்புல மண்பாண்டத்திலிருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்கன்றது தான் இவங்க காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த மண் பானையாக இருந்தது உடஞ்சி போச்சுன்றதுக்காக அதை போட்டு உடச்சிடுவாங்க. அதான் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமா கொயவனை வேண்டி கொயவன் செய்தான் மண் தோண்டி மெத்த கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இது நம்ம இப்போ வாழ்க்கையில் ஆடுறோம்ல, இதெல்லாம் கூத்து தான். தெருக்கூத்துன்றது அது வேற, இது திரு. நம்ம இறைவனை பற்றி ஆடின்னு இருக்கிறோம், இறைவனை தேடின்னு இருக்கிறோம். இது வந்து திருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. தெருவில் ஆடுறது தெருக்கூத்து, தில்லையில் ஆடுறது திருக்கூத்து, சிவனும் பார்வதி ஆடுறது திருக்கூத்து. அதுபோல் அதான் மெத்த கூத்தாடி மெத்தன்னா இந்த உலகம், இந்த உலகத்தில் கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு உடச்சுப்பாங்க பானை போயிடுச்சு. அப்போ நம்ம அந்த இடுகாட்டில் வந்து தனியாக தான் இருக்கிறோம். சந்தை கூட்டம் மாதிரி எல்லாம் கூட்டினாங்க. 2000 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க, 500 பேர் வந்தாங்க. எல்லாம் கொண்டு போய் தனியாக விட்டு வந்துட்டாங்க. அப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம தனியாக தான் இருக்கிறோம். இப்படி நம்மளை கொண்டு போய் தனியாக அங்கே சமாதி வச்சு மீண்டும் பிறக்கக்கூடாது என்பது தானே வள்ளல் பெருமான் என் மார்க்கம் இறப்பு ஒழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னார். என் மார்க்கம் அப்படின்னார். சன்மார்க்க சங்கத்தவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னார். எட்டி நின்று தடுக்க வல்லர் அப்படின்னார். யாரும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, சன்மார்க்கத்தர் மட்டும்தான் எட்டி நிறுத்த முடியினார். அப்போ அவர் சொல்றது நம்ம ஆழமாக புரிந்து வாசி தான் பழக சொல்றார், வேற ஒன்றும் இல்லை. இந்த வாசி பழகும்போது சத்துவ குணம் உண்டாகும், ரஜோ குணம் தாமச குணம் மாறி போகுது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துவ குணமான சாப்பாடு தான். எந்த சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த குணம் உண்டாகும், எந்த ஆகாரம் சாப்பிட்றோமோ அந்த குணம் உண்டாகும். அதான் உப்பு புளி காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா சத்துவ குணம் இருந்தால்தான் இறைநிலையை உணர முடியும் அப்படின்னு. ஆரூரார் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று
ஊரூரா உழலுவது ஏன் மானிடரே. ஆறு ஊரார் இங்கதான் இருக்கிறாரு. இங்க இருக்கிற சாமியை விட்டுட்டு ஊரா திருவிழாவுக்கு போறேன்னு போயிட்டு வரையே. ஊரா திருவிழாவுக்கு போய் உழலுகின்ற மானிடரே அப்படின்றார். அவர் அறியாத பருவத்தில் போனா அது ரைட்டு. கடவுள் எங்க இருக்கிறாரும் உணர்ந்தாச்சு. கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறாரும் உணர்ந்துட்டோம். எல்லா உயிர் மேலேயும் அன்பு செலுத்தணும்னு சொல்றோம். இப்போ நம்ம எந்த உயிரும் கொல்லா வருத்தத்தில் இருக்கிறோம். அப்போ எல்லா உயிரையும் கடவுளாக நம்ம மதிக்கிறோம். நம்மளே கடவுள் இருக்கிறான்னு நினைக்கிறோம். நம்ம உள்ள இருக்கிற ஆளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆறு ஊரார் இங்க இருக்க ஊரார் திருநாள் என்று உழலுகின்ற மானிடரே அப்படின்றார். இன்னமும் உழந்துருக்கீங்க, இன்னும் உண்மை நிலை தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உன் உள்ள குறிப்பை நாடாத ஊமையர்கள் அப்படின்றார். உன் உள்ள இருக்கிற குறிப்பை நாடல, அங்க இருக்கிற குறிப்பை நீ பார்க்கல, அந்த காற்றை அங்க போக மாதிரி நீ பாவனை பண்ணல, உள்ள குறிப்பை உணராத ஊமைகள் அப்படின்றார். ஊமைகிட்ட சொன்னா கூட கேட்கும். நமக்கு வாய் இருந்தும் கண்ணு இருந்தும் காது இருந்தும் நீங்க இதை கேட்கலையே, படிக்கிறீங்க, எல்லாத்தையும் குரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த குறிப்பை அறியவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அங்க உள்ள இருக்கிற குறிப்பு அறியல. விளக்கிற்கு நெருப்பை தேடுகின்ற, விளக்கு இருக்கும்போது விளக்கிற்கு நெருப்பை தேடுகின்ற ஊமை மானிடரே அப்படின்றார். விளக்கு தான் எரியுது, அதை பற்ற வச்சுக்க வேண்டியதுன்னு. அப்போ நெருப்புக்கு தேடுறேன்னா என்ன? அப்போ நீ எப்போ மேல்நிலைக்கு வர்றது அப்படின்னு சொல்ற. ஊமை மானிடரே, ஊமையாக இருந்தால் கூட அது போய் பற்ற வச்சுருவோம், விளக்கு எரியுது அப்படின்னு. அப்போ விளக்கு எங்கே இருக்குது? இங்கே தான் விளக்கு இருக்குது. இந்த விளக்கை நீ பார்த்துக்கு. இந்த விளக்கு எப்போ வந்தது? நம்ம தாய் வயதில் இருக்கும்போதே வந்தது. அன்னைய நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இன்னும் அணையாமல் இருக்குது. அது அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது உதவி பண்ணணும். அந்த உதவி என்ன உதவின்னு கேட்டால் காற்று தான், வேற ஒன்றும் கிடையாது. வந்த பிராண காற்றை நம்ம சேமிக்கணும், செலவழிக்கக்கூடாது. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணுமா. அப்போ சேர்ந்த காற்றை சிக்கனமாக செலவு பண்ணணும். இப்போ நாம் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுறோம், மூச்சு காற்று. இது செஞ்சாலே 120 ஆண்டுகள் வாழலாம். எப்படி 120 ஆண்டுகள் வாழலாமா? ஒரு நாளைக்கு 21,621 இந்த மூச்சு காற்று. அப்போ நம்ம 50 வயசுல 60 வயசுல இறக்குறோம்னு சொன்னால் அதை தாண்டி நம்ம காற்று செலவு பண்ணிட்டோம். நம்ம கொடுத்த பணத்தை நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதை 21,000 18,000 ஆகும், 15,000 ஆகும், 10,000 ஆகும், 5,000 ஆகும், 2,000 ஆகும். ஒரு நாளைக்கு 2,000 முறை மூச்சு காற்று செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க 300 ஆண்டு 400 ஆண்டு வாழும். ஒரு நாளைக்கு 1000 முறை மூச்சு காற்று செலவு செய்கிறாங்கன்னு சொன்னால் 20,000 மிச்சமாகி போச்சு. 1000 முறை தான் மூச்சு காற்று அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார். அதுக்கு எல்லாமே குறிப்பு இருக்கு, உண்மைதான் அப்படின்னு. அப்போ ஒரு நாளைக்கு 20,000 மூச்சு காற்றை அவர் மிச்சப்படுத்தினார், சேமித்தார். நாம் அதை சேமிக்காட்டாலும் பரவாயில்ல. இந்த காற்றை நினைக்கும் போது நம்ம உடம்புல கொடிய நோய் வராது. அந்த நோய்க்காக போய் நாம் அவஸ்தைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மணிப்பூரகத்தில் சிந்தனை வைக்கும்போது முன் செய்த பதிவுகள்லாம் அழிஞ்சு போதும், ஏற்கனவே செஞ்ச பாவமெல்லாம் தொலைஞ்சு போதும். இதை தெரியாமல் ஏகப்பட்ட சித்தர்கள் கஷ்டப்பட்டாங்க. இது தெரியாமல், இதை தெரிந்தவர்கள் இப்போ 18ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க தான் இதை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே வந்தவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நோயால் கஷ்டப்பட்டுருக்காங்க.
அதன் பிறகு வந்தவர்கள் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. வாழையடி வாழையென்ன வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் வந்தோ அப்படின்றார். அந்த வாழையடி வாழையாக வந்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கொடான கோடி பேர் வந்துட்டாங்க. அதில் நான் ஒருவன். அதான் உன்னுடைய பாவங்களை போக்கினாதான் அடுத்து பிறவி இருக்காது. அந்த பாவ பதிவுகளை கழிப்பது தான் மணிபூரகம். மணிபூரகத்திலே நீங்கள் சிந்தனையை வைத்தால் பாவ பதிவுகளை கழிக்கலாம், முன் செய்த பாவ பதிவுகளை சரி செய்யலாம், விதியை புறங்கட்டி அடிக்கலாம், விதியை புறங்கட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தோம்ன்றது அது வேற. பல ஆயிரம் ஜென்மம்லாம் சொல்றாங்க சில சித்தர்கள், பல ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னாங்க அந்த அம்மா. அரிது மானிடரா பிறத்தல் அரிது. அப்படி பிறப்பெனும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் ரொம்ப ரொம்ப அரிது. இதெல்லாம் நீங்கி நம்ம நல்லபடியா இருக்கணும்னு சொன்னா நாம் எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கு நமக்கு. நாம் இந்த காதை கூட ஏற்றி அந்த இறைவனை உணரலைன்னு சொன்னால் அடுத்த பிறகு நம்ம எப்படி என்ன பிறப்புன்னு சொல்ல முடியாது. இந்த உடம்பு இந்த அளவுக்கு வரும்னு நம்ம நினைக்க முடியாது. அதனால நீங்கள் இதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு மூலம் இருக்கும், மூல நோய் வரலாம். ஏன்னா மணிபூரகத்தில் மனசை வச்சா மூலம் வராது, அது வைக்க மாட்டாங்க. ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் ஒன்றரை மாதம் 48 நாள் அங்கே சிந்தனை வைத்தாலே போதும். அந்த நோய் பூரணமாக குணமாகும், எந்த நோயாக இருந்தாலும் குணமாகும் சொல்கிறாங்க. அப்போ நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செய்ய முடியலைன்னா இது துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. துத்தி இலை, இதெல்லாம் துத்தி இலை. இதை சும்மா நரம்பு எடுத்துகிட்டு அப்படியே கிழிச்சு அரைச்சி அதில் வடிகட்டி மோர் கலந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது அந்த உஷ்ணத்தை குறைச்சி அந்த ரத்த போக்கை குறைக்கும். துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் யமனையும் விரட்டக்கூடியது இது மருதாணி. யமனையும் விரட்டுமா. இந்த மருதாணி நம்ம அரைச்சி கையில் வைக்கும்போது லட்சுமி கடாட்சம் உண்டாகணும் ஒன்று சொல்கிறாங்க, உண்டுதான் அது. அடுத்து நெகம் நல்லா இருக்கும். நெகம் சொத்தே ஆகாது. நெகம் வயசாகும் போது நமக்கு நெகத்தில் அது சத்து குறையும் போது மாறும். ஆனால் இது வைக்கும்போது நெகம் சொத்து வராது, நெகம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் அன்கண்டிஷனில் இருக்கிறாங்க, இறக்குற தருணத்தில்னா இதை அரைச்சி அவங்க கையில் அந்த நெகத்தில் வச்சுட்டோன்னு சொன்னால் பாக்கும் இதையும் வச்சு அரைக்கணும். மண் பாக்கும் இல்லை எலுமிச்சஞ்சாறு விட்டு அரைக்கலாம். அரைச்சி வச்சுட்டுன்னு சொன்னால் அவங்க அந்த அந்த கலர் இருக்கிற வரைக்கும் அவங்க உயிர் போகாதுன்றாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஒருத்தருக்கு வைக்கிறதுக்கு, அது முடியல. ஏன்னா இறைவன் நல்லா சாக்கத்தையாக இருக்கிறான். அவன் கரெக்டாக அந்த ஞாபகத்தை அப்படியே அழிச்சிடுறான். இந்த வைக்கணும்னு எடுத்தாருன்னு முடியாது. என்ன செஞ்சு பாருங்க. ஆனால் அவங்களுக்கு வயசு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை செஞ்சுருவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் சேர்க்காங்க அப்படின்னா இது ரொம்ப வச்சோம்னா டாக்டரே சொல்லுவார் பரவாயில்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு. அதுபோல் இந்த மூலிகை இதுதான் வெள்ளை கரிசனாங்கண்ணி, வெள்ளைப்பூ பூத்துது பாருங்க. இது வெள்ளை கரிசாலை. இதுதான் நாண மூலிகைன்னு சொன்னார் வள்ளலார். இதில் 2 இலை சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு. இதில் இது போல் ஒரு 2 இலை சாப்பிட்டா போதும். நாணம் வந்துடும் சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. 2 இலை சாப்பிட்டாக்கா கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே நல்லா வேலை செய்யும். ஆனால் தவம் பண்ணுறவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வராது. இருந்தாலும் இந்த மூலிகை சாப்பிடும்போது உள்ளுறுப்புகளை வலுப்படுத்தும், ஞானத்தை உண்டு பண்ணும். இதுதான் நாண மூலிகைன்னு சொன்னார் வெள்ளைக்கரிசாலை. மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு இந்த இலையை கசக்கி சுத்தமான வெள்ளை துணியில் வடிகட்டி ஒரு சொட்டு கண்ணில் விட்டாக்கா அந்த நீரை பூரா எடுத்துகிட்டு வந்துடும். உடனே அந்த மஞ்சள் காமாலை நோய் விலகிடும். கல்லீரல் குணமாகும், மண்ணீரல் குணமாகும், கிட்னி குணமாகும், அனைத்து நோய் குணப்படுத்தக்கூடியது இது. இது நாண மூலிகை
உடம்ப வச்சரம் போல், அதாவது இரும்பு மாதிரி ஆகிடுமா, மலை மாதிரி இருக்குமா உடம்பு. அதனால் 2 மூலிகை மருந்து எடுத்துனா போதும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு வந்து சளி இருக்கக்கூடாது, சளி தான் மெயின். சளியே இருக்கக்கூடாது, உடம்புல நோய் வரக்கூடாது. தவம் செய்கிறவங்களுக்கு வராது. ஏன்னா எந்த நேரமும் உடம்பு உஷ்ணமாக தானே இருக்குது, வராது. இருந்தாலும் நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இது சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போவும் நாமெல்லாம் வந்து ஒரு இலை 2 இலை சாப்பிடலாம், 2 இலை தான் சாப்பிடணும். இது மகா உஷ்ணம். இது அதிகமாக சாப்பிட்டாக்கா உடலில் புண்ணாயிடும். இதே வந்து அரைச்சி சாறு எடுத்து ஒரே ஒரு சொட்டு, இந்த சாறை எடுத்து ஒரு சொட்டு 2 சொட்டு தேன் விட்டு குழந்தைங்களுக்கு போடலாம். போட்டால் சளி கேட்கும். ஆனால் ஒரு நாளில் கேட்காது, தினமும் போடணும். 10 நாள் 15 நாள் போடணும். எந்த மருந்தும் வந்து ஒரு நாளில் கேட்காது. அதனால் இது இந்த மூலிகையை தவநிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உபயோகப்படணும். தவநிலையில் எல்லாமும் பண்ணலாம். ஏன்னா அவங்க உடம்பு நல்லா இருக்கும். பார்க்குற இடத்துல 2 மூலிகை 2 இலையை பறித்து அப்படியே தண்ணியில் அழைச்சிட்டு, இது பின்பக்கம் ஏதாவது பூச்சி இருக்குதான்னு பார்க்கணும். இப்படி பின்பக்கம் பூச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தான் சாப்பிடணும். ஏன்னா பின்பக்கம் பூச்சி இருக்கும். இதுபோல் இதை வந்து பயன்படுத்தினாலே போதும். நிறைய மூலிகை சொல்லுவாங்க, தேவையில்லை. இந்த வெள்ளை கரிசாலையை பயன்படுத்தினாலே நம்முடைய உடல் உறுப்புகள் எந்த வித சேதம் இல்லாமல் அருமையாக இருக்குது, எந்த நோயும் வர விடாது என்று சொல்கிறார்கள். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நாம் முயற்சி செய்து இறைவனுடைய அருளை அடைவதற்கு தான் எங்களுக்கு தெரிந்தே தங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளிவரும். யார் யார் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளிவரும். நல்லவங்க மனசில் நல்லது தான் வரும், கெட்டவங்க மனசில் கெட்டது தான் வரும். ஏன்னா அங்கே குப்பை நிறையா இருக்குது. குப்பை இருக்கும்போது அது குப்பையாக தான் வரும். அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. அதனால் அதுதான் அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க. அகத்தை வந்து ஆய்வு பண்ணணும். ஏகப்பட்ட குப்பை இருக்கும் ஆழ் மனசில். அந்த குப்பை விலகினாதான் நீ இறைவனை வந்து காண முடியும். திற மாதிரி அது. அதான் காற்றை இழுக்கும்போது நல்லபடியாக இழுக்கணும். விடும்போது என் உடம்புல இருக்கக்கூடிய என்னுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வெளியே போகணும்னு நினைக்கணும். இப்படியா ஒரு 1.5 மாதம் நினச்சோம்னா அந்த குப்பை வெளியே போயிடும். அப்புறம் நாம் சொல்கிறதெல்லாம் நல்லது தான் பேசுவோம், பாசிட்டிவாக தான் பேசுவோம், நெகட்டிவாக பேச மாட்டோம். நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் மனசில் அவங்களுடைய ஆழ் மனசில் குப்பை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம பாசிட்டிவாகவே பேச வேண்டும் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.